மலர் லைஃப் ஸ்டைல் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நான் சீலா மீன் கட்லெட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய தம்பி இன்னைக்கு எனக்கு சீலா மீன் கொண்டு வந்தான். அதை வச்சு இன்றைக்கி ஒரு கட்லெட் இதற்கு பாருங்கள். இல்லை சீலா மீனை நல்லா வேக வச்சு முள்ளுலாம் எடுத்துட்டு அது கூட ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் போட்டு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை இருக்குது. முட்டையின் வெள்ளைக்கருவு எடுக்கணும் சீலா மீன் கட்லெட்டுக்கு. அதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு பீஸ் மஞ்சத்தூள், ஒரு பீஸ் ஜீரகத்தூள், ஒரு பீஸ் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு பீஸ் கறி மசாலா. இவ்வளோ தான் அதுக்குள்ள மசாலாவே. இது போட்டு நான் எப்படி பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா மசாலா. மிளகுத்தூள், கறி மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மட்டன் கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு, பீப் கட்லெட்டு எல்லாமுக்குமே இதே மசாலா தான். இதே பண்ணலாம், நல்லா இருக்கும் பார்த்துக்கிறேங்க. நான் இதை முதல்ல மறந்துட்டேன். அதனால் முதல்லையே இந்த மீனை வேக வச்சு எடுத்து எல்லாத்தையும் போட்டனால மறந்துட்டேன். அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் சீலா மீன், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை இவ்வளோ இதில் போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். சரியா? இதான் சீலா மீன் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள். இது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த இருக்குது பார்த்துக்கிறேங்க. முட்டையின் வெள்ளைக்கருவை எடுக்கணும், அவ்வளோதான். முட்டை வெள்ளைக்கருவை இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மசாலையெல்லாம் எடுத்து நல்லா போட்டாச்சு. இதில் இந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போடணும். இது நல்லா இப்படி ரொம்ப பேஸ்ட் மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் அப்படி உதிரியாக அப்படி எடுத்தால் தான் அந்த கட்லெட்டுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்க சொல்ல பாருங்கள். அப்படி எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது சின்ன பாத்திரமாக இருக்கிறனால அதில் வரவ முடியலை. அதனால் அந்த தட்டில் போட்டு இது பண்ணுறேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக இப்படி கிடந்தால் அது டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஆட் பண்ணுறது. உப்பு சேர்த்துட்டேன். இதில் உங்களுக்கு காமிக்கல, ஆனால் உப்பு இதில் சேர்த்துட்டேன். உப்பு இருக்கா நம்ம கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். எல்லாம் வேக வச்ச பொருள் தானே, அதனால் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த உருண்டை பிடிச்சி இப்போ நம்ம வடை பருப்போட தட்டுவோம்ல, அதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இருக்குது. இதைத்தான் அந்த வெள்ளைக்கருவில் முக்கி இப்போ நான் அதில் போட போகிறேன் பாருங்கள். இப்போ இதில் கல் வச்சாச்சு. கல் சூடான உடனே நல்ல சூடானோன்னு இந்த தட்டி வச்ச சீலா கட்லெட், சீலா மீன் கட்லெட்
இதை இப்படி அந்த வெள்ளை கருவில் முக்கி, இதில் வெள்ளை கருவில் முக்கிட்டோம்னா உடையாது, நல்லா பிடிச்சிக்கிறோம். அந்த முட்டை கருவு நல்லா பிடிச்சிக்கிறோம், வெள்ளை முட்டை கருவு. சிம்மில் தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா சடாரும் பிளாக் ஆகிரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக அப்படி மாற்றி மாற்றி போட்டு எடுக்கணும் பார்த்துக்கிறங்க. எண்ணெய் கடலாம் கொஞ்சம் ஒன்று ஊற்றிக்கிடலாம். அப்படியே இந்த ப்ரௌனாக வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் அப்படியே லைட்டாக எடுத்து மாற்றி போடணும். அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப அப்படி மாற்றி போட்டு எடுத்தால் தான் மொறுமொறுப்பு கிறிஸ்பின்னு சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்பி அழகாக அப்படி வரும் பார்த்துக்கிறங்க. இப்போ பாருங்கள், சீலா மீன் கட்லெட்டை நல்லா எல்லாம் ப்ரௌனாக இருக்குது. எல்லாத்தையும் நான் மாற்றி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்படி அதை மாற்றி மாற்றி போடணும். போட்டால் தான் நல்லா உள்ளே இருக்கிற அந்த கறிகள்லாம் வேகும், மசாலா எல்லாம் வேகும். எப்பவும் 4 தான் போடுவேன், இன்றைக்கி 7 போட்டுட்டேன் ஒரே கல்லில். இது சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிறங்க. நீங்களும் சீலா மீன் கட்லெட் செஞ்சு பாருங்கள்.
இந்த பாருங்கள், சீலா மீன் கட்லெட் நல்லா அழகாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருளை நான் சொல்கிறேன். சீலா மீன் கட் பண்ண 2 துண்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் லைட்டாக ஒரு பீஸ் உப்பு போட்டு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் தான், அது வெந்துடும். வெந்தோடனே எடுத்து தனியாக வச்சு அதை முள் இல்லாமல் அந்த மீனை நல்லா உதுத்து எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு, தேவையான உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, 7 கட்லெட்டுக்கு தேவையான ஒரு சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிறங்க. அதை லைட்டாக உதுத்து வச்சுக்கிறங்க. பேஸ்ட்டு மாதிரி பண்ணிடாதீங்க. உதுத்து வச்சு இந்த மீனையும் அந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா, ஒரு பீஸ் மஞ்சத்தூள், இவ்வளோ போட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறங்க. சேர்த்து நமக்கு தேவைக்கு தெரியுமில்ல எவ்வளோ உப்பு சேர்க்கணுன்ட்டு கரெக்டாக உப்பு சேர்த்துக்கிறங்க. சேர்த்து நல்லா அதை ரொம்ப பேஸ்ட் மாதிரி பிணைஞ்சிடக்கூடாது. கரெக்டாக அப்படி உதிரியாகவே விரவி கொண்டு வரணும். நல்லா அழகாக இப்படி கொண்டு வரணும். பார்த்துக்கிறோம். நல்லா கொண்டு வந்து அதை உருண்டை பிடிச்சி சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி வடை மாதிரி தட்டி வச்சுக்கணும். வச்சுட்டு அதை எண்ணெய் கல் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி லைட் சூடாகினோன்னா இதை ஒவ்வொன்றையாக முட்டையின் வெள்ளைக்கருவில் தொட்டு நல்லா முக்கி அதில் போட்டு அப்படியே மாற்றி போட்டு எடுக்கும். அப்போ தான் நல்லா அந்த உள்ள மசாலா கறிகள் வாடையெல்லாம் இல்லாமல் நல்லா வேகும். அதே மாதிரி செஞ்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதத்துக்கு, மீன் குழம்பு சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சீலா மீன் கட்லெட் இது எப்படி செய்யறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிள் வேலை தான், ரொம்ப வேலை கிடையாது. அந்த முட்டையின் வெள்ளை கருவில் மட்டும்தான் இது தொட்டு போடணும். மஞ்சள் கருவு தொட்டு போட்டால் ஒரு முறை மாதிரி வரும். அதனால வெள்ளை கருவில் மட்டும் போட்டு எடுங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் சிம்மில் வச்சு இது பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப நம்ம தீ அதிகமாக இருந்தால் பிளாக் ஆயிரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். கட்லெட், சீலா மீன் கட்லெட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.